ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். அஸ்லாம் வலைக்கும். இஃப்தார் டே 22. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எங்கள் வீட்டில் வச்சு தான் நோம்பு திறந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி செஞ்சுருக்கேன்னு பார்ப்போமா. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்துட்டு சேமியா பிரியாணி வித்தவுட் நான்வெஜ் இதுவும் இல்லாமல் வெறும் வெங்காய தக்காளி போட்ட சேமியா பிரியாணி. இதுக்கு வந்துட்டு நல்லா நம்ம தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ண பிறகு அதில் வந்துட்டு அணில் சேமியா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு பாக்கெட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெறும் போட்டதுலேருந்து ஒரு 20 கவுண்டு 20 எண்ணெய்ட்டு எடுத்து வடிச்சிடணும். அப்போ தான் கரெக்டான பதம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்பையும் வெந்துடாது, உதிரி உதிரியாக கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சேமியா உப்புமா பண்ணால் கூட உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு அணில் சேமியா தாங்க சேமியா பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். அதோட அப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். சட்டியில் எண்ணெய் ஏன் இந்த கலரில் இருக்கணும், நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் ஊற்றினேன், கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை போட்டுட்டு ஒரு வெங்காயம் நீளமாக நறுக்கினேன், 2 வெங்காயம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி 1 நீளமாக இருக்குது, பச்சை மிளகாய் 2 இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லைட்டாக கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆன பிறகு தான் பொடிகளில் போடுங்க. நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் இஷ்டத்துக்கு பொடி போடலாம். நான் இப்போ என்ன போட்டிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். மிளகாய் பொடி 1 ஸ்பூனு. ஏன்னா நோம்பு திறந்துட்டு ரொம்ப காரமாகவும் நம்ம சாப்பிட முடியாது. ஸோ நார்மலாக இது போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி 1 ஸ்பூனு. அப்புறம் இது பிரியாணி மசாலா, நான் சக்தி மசாலா யூஸ் பண்ணுறேன், அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி 1 ஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம நோம்பு திறக்க இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ சேமியா அப்படியே உதிரி உதிரியாக வரும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்க தான் கட்டியாக தெரியுது, பட் ஆனால் நல்லா உதிரியாக தாங்க வரும். நம்ம இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ண பண்ணுக்க பாருங்கள், செம்ம உதிரியாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பார்க்க கொஞ்சம் அந்த ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒழுங்கி ஒரு சேமியா உடஞ்சி போகாது. நமக்கு நார்மலாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டாலும் உடஞ்சி போயிடும். அதனால் இது பாருங்கள் அவ்வளோ உதிரியாக வந்துச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நோம்பு திறக்க ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நோம்பு திறக்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா இது செஞ்சால் கொஞ்சம் ராயலாகவும் இருக்கும். இதில் நான்வெஜ் போட்டு மட்டன் சிக்கன் எக்ஸ்ட்ரா வேறு ஒன்றும் இல்லை, மட்டன் சிக்கன் நான் கொஞ்சம் அவிச்ச முட்டையை போட்டு கட் பண்ணி உள்ளே போட்டிருந்தேன். பட் என்னால் அதை வீடியோ எடுக்க முடியலை, டைம் ஆயிடுச்சு, நோம்பு திறந்துட்டோம், அதனால் எடுக்கலை. இது நல்ல டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸு மெயின் டிப்ஸ் சேமியா எப்படி அவிக்கிறது தான். அப்புறம் இன்றைக்கி நோம்பு திறக்க என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னா பப்ஸ் அடுப்பில் வச்சது எனக்கு தெரியலை டைமிங்கு. ஸோ லைட்டாக கருகிருச்சு, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. முகலபியா, அப்புறம் ரூஹ் அப்சால், அப்புறம் கஸ்டர்டு, வெறும் ஆப்பிள் அண்ட் நட்ஸ் கஸ்டர்டு, அப்புறம் சமோசா, நோம்பு கஞ்சி எல்லாமே வீட்டில் செஞ்சதாங்க. ஃப்ரூட்ஸு, டேட்ஸு இது மட்டும் கடையில் வாங்கினோம். பஜ்ஜியும் வடையும் கொஞ்சம் அதான் சொன்னேன்ல, பப்ஸு எனக்கு தெரியல அடுப்பில், நியூவாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த அடுப்பில், அதனால் கொஞ்சம் கருகிருச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லா செய்வோம். ஸோ இந்த வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி வச்சு நோம்பு திறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யூஏஇ தமிழ் சேனல். ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் ஃபாலோ